குவாடல்கேனல் போரில் அமெரிக்க வெற்றி. இரண்டாம் உலகப் போரின் போது பசிபிக் பெருங்கடல் பகுதியில் நடந்த மிக முக்கியமான போர்களில் ஒன்று குவாடல்கேனல் போர். சாலமன் தீவுகளில் உள்ள குவாடல்கேனல் தீவு ஜப்பானியருக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கடும் மோதலுக்கு காரணமானது. 1942 ஆகஸ்டில் தொடங்கிய இந்த போர் 1943 பிப்ரவரி 9 அன்று அமெரிக்காவின் வெற்றியுடன் முடிவடைந்தது. ஜப்பான் இந்த தீவில் விமான தளத்தை அமைத்து ஆஸ்திரேலியாவுக்கான அமெரிக்க கூட்டணி வழங்கல் பாதைகளை துண்டிக்க முயன்றது. இதை தடுக்க அமெரிக்கா தனது கடற்படை, விமானப்படை மற்றும் மெரைன் படைகளை குவாடல்கேனல் தீவில் இறக்கியது. இதுவே பசிபிக் போரில் அமெரிக்காவின் முதல் பெரிய நிலை தாக்குதலாகும். இந்த போரில் நிலம், கடல் மற்றும் வானில் தொடர்ந்து கடும் மோதல்கள் நடந்தன. குறிப்பாக ஹெண்டர்சன் விமான தளம் முக்கிய இலக்காக இருந்தது. அந்த விமான தளத்தை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதே போரின் முடிவை நிர்ணயித்தது. அமெரிக்க படைகள் அதை பாதுகாத்து வைத்ததால் ஜப்பானிய விமான தாக்குதல்களை பலவீனப்படுத்த முடிந்தது. குவாடல்கேனல் போரில் இருதரப்பும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தன. நோய், பசி, காடுகள் மற்றும் கடும் காலநிலை போன்றவை வீரர்களுக்கு பெரும் சவால்களாக இருந்தன. குறிப்பாக ஜப்பானிய படைகள் உணவு மற்றும் ஆயுத குறைபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 1942 இறுதி மற்றும் 1943 தொடக்கத்தில் ஜப்பான் படைகள் தீவிலிருந்து படிப்படியாக பின்வாங்க தொடங்கின. ஆபரேஷன் கீ எனப்படும் திட்டத்தின் மூலம் அவர்கள் தங்களின் மீதமிருந்த படைகளை ரகசியமாக வெளியேற்றினர். இதை அமெரிக்கா முழுமையாக அறியும் முன் ஜப்பான் பின்வாங்கியது. 1943 பிப்ரவரி 9 அன்று குவாடல்கேனல் தீவு முழுமையாக அமெரிக்க கட்டுப்பாட்டில் வந்தது. இதன் மூலம் அந்த போர் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தது. இந்த நாள் பசிபிக் போரின் போக்கை மாற்றிய முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது. குவாடல்கேனல் வெற்றி ஜப்பானின் தொடர்ச்சியான விரிவாக்கத்திற்கு முதல் பெரிய தடையாக அமைந்தது. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் கூட்டணி நாடுகளுக்கும் பெரிய மனோபலம் அளித்தது. பசிபிக் பகுதியில் ஜப்பானை பின்வாங்கச் செய்யும் நீண்ட பயணத்தின் தொடக்கமாக இந்த வெற்றி இருந்தது. மொத்தத்தில் 9 பிப்ரவரி 1943 அன்று கிடைத்த குவாடல்கேனல் வெற்றி இரண்டாம் உலகப் போரின் முக்கிய திருப்பு முனைகளில் ஒன்றாகும். இந்த போர் அமெரிக்காவின் இராணுவ திறனை உலகிற்கு வெளிப்படுத்தியதுடன் பசிபிக் பகுதியில் இறுதியில் கூட்டணி வெற்றிக்கான அடித்தளத்தையும் அமைத்தது.